அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், நீங்கள் உண்மையில் வீரன்தானா அல்லது கோழையா? நீங்கள் வீரனா அல்லது கோழையா அப்படின்றதையும் பார்த்துருவோம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, மனிதர்களில் சிறந்த மனிதரா? நீங்கள் மனிதர்களில் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களில் நீங்கள் சிறந்த மனிதரா இல்லையா? அதாவது மனிதர்கள் அனைவரையும் தவறு செய்யக்கூடிய இயல்பில்தான் இறைவன் படைத்திருக்கிறான் என்று இறைவனை ஒத்துக்கிறான். இறைத்தூர் சொல்கிறாங்க. அப்படி தவறு செய்யக்கூடிய மனிதர்களில் நீங்கள் சிறந்தவரா இல்லையா அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்காக 2 காணொலி நான் இப்போ வெளியிடுறேன். நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன காணொலி பார்த்துட்டிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. இது நான் போர்டில் எழுதி போட்டது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். இறைவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைத்தூர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கோபத்தில் பிறரை வீழ்த்து விடுபவன் வீரன் அல்ல. கோபத்தில் பிறரை வீழ்த்து விடுபவன் வீரன் அல்ல. மாறாக கோபம் மூட்டப்படும் போது தன்னைத்தானே அடக்கிக் கொள்பவனே வீரன் அப்படின்ற ஒரு விஷயத்த நபி நாயகம் சொல்கிறாங்க. இது அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்கள் புகாரி, முஸ்லிம் 2 ஹதீஸ் கிரந்தத்திலையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தவறு செய்யக்கூடிய மனிதர்களில் சிறந்தவர் யார்? மனிதர் அனைவருமே தவறு செய்யக்கூடிய நபி நாயகம் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது? இறைவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி நாயகம் சொல்கிறாங்க, ஆதமுடைய மக்கள், அதாவது மனிதர்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்களே. அவர்களில் சிறந்தவர்கள் தம் பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்துபவர்கள் ஆவர். யார்? அதாவது மனிதர்கள இப்போ சுமார் 800 கோடி மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 800 கோடி மக்களும் தவறு செய்யக்கூடிய இயல்புகள் தான் இறைவன் படைச்சிருக்கான். ஏக இறைவன் அல்லாஹ். அவன் தான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், அதாவது நாத்திகர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், யூதர்கள் அனைவரையும் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ். அல்லாஹ் என்றாலும் இறைவன் என்றுதான் பொருள். ஏக இறைவன் தான் 800 கோடி மக்களையும் படைச்சிருக்கான். ஏக இறைவன் அல்லாஹ் எல்லாரையுமே தவறு செய்யக்கூடிய இயல்பு தான் படைச்சிருக்கான். அதை இறைவனுடைய இறுதி தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆக அந்த தவறு செய்யக்கூடிய 800 கோடி மனிதர்களில் யார் சிறந்தவர் அப்படின்றத நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆதமுடைய மக்கள், அதாவது மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்களே. அவர்களில் சிறந்தவர்கள் தம் பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்துபவர்களே ஆவர். அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் திர்மிதி, இப்னு மாஜா. ஆக இந்த 2 ஹதீஸ் கிரந்தத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
ஆமா, நீங்க வந்து போர்டுலலாம் எழுதி போடுறீங்களா? முஸ்லீம் சகோதரர்கள், சகோதரிகள் வந்து ஏற்கனவே நம்ம பேசினோம். உங்க வீட்லயோ, வீட்டு சுவத்திலயோ அல்லது உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலயோ, ஏதோ ஒரு வகையில ஒரு போர்ட வச்சு, தினமும் இல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ திருக்குரான் வசனமோ, அல்லது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸோ எழுதி எழுதி போட்டா, அது முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களும் அதனால் பயன்பெறுவர். அதனால் நிறைய பேருக்கு நேர்வழி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே முஸ்லீமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் இதாயத்தை, நேர்வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படுத்துவான் இதன் மூலம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, போர்டுகள்ல எழுதி போட்டு நம்ம அந்த தாவா போர்டு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, வியாபார ஸ்தலங்கள்ல, வீட்டு முன்னாடியோ அல்லது அலுவலகங்கள்ல, அதாவது அது அ முஸ்லிம் நிறுவனங்களாக இருந்தால் அங்க அனுமதி பெற்று அங்கே எழுதி போடலாம். அதாவது இறை இறை செய்திய கொண்டு போய் சேர்க்கணும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி பேர்ல என்ன சொன்னாங்க? "என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தால் கூட அதை பிறருக்கு எடுத்துக் கூறுங்கள்ன்னு" சொல்லியிருக்காங்க. ஆக ஏகப்பட்ட செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான் இறுதி வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளினான். அதனால குர்ஆன்ற வேதமும் அல்லாஹ்வின் தூதர் மூலமாக தான் அல்லாஹ் அருளியது. அதனால அந்த செய்தியும் அ அதையும் சரி, அ அ அல்லாஹ்வின் தூதர் அறிவித்த ஹதீஸ், அவருடைய சொல், செயல், அங்கீகாரம். இது எல்லாமே நமக்கு நெறைய விஷயம் தெரியும். தெரிஞ்ச விஷயத்தை வாரத்துக்கு ஒரு தடவ ஒரு போர்ட்ல எழுதி போட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 52 செய்தி மக்களுக்கு போய் சேரும். முஸ்லிம் மக்களுக்கு முன்னாலும் சரி, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு முன்னாலும் சரி. அதன் மூலமா சேரும்போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டு அதை திருந்தி சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதன் மூலமாக வட்டியிலிருந்து விடுபடலாம், பொறாமைப்படாமல் இருக்கலாம். அது மாரி கோபம் ஏற்படும்போது கோபத்தை அடக்கி ஆளலாம். இப்படி எவ்வளவோ ஹதீஸ் இருக்கு. அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் சீர்திருத்தம் பெற வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக இறைவனுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு பாக்கியம் முஸ்லிம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற துஆவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.